Hi everyone. So இப்போ நம்ம இந்த வீடியோல பிரவீன் உத்ராத் ஆகஸ்ட் எக்ஸாம் 2025 கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் பிரவீன் உத்ராத்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இன்னும் அது அப்லோடட் பார்க்காதவங்க நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் ப்ரொவைட் பண்றேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் போடும்போது நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல இன்னைக்கு பிரவீன் உத்ராத் பாத்தீங்கன்னா நமக்கு 4 பேப்பர்ஸ் இல்லையா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பேப்பர்ஸ் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 ஃபுல்லாவே ஹிந்தி இருக்கும். 4th பேப்பர் வந்து உங்களுக்கு மௌகிக், அதாவது ஸ்போக்கன். ஓகேவா? ஸோ டோட்டலாவே உங்களுக்கு ஹிந்தியில கேட்பாங்க, நீங்க ஹிந்தியில ஆன்சர் பண்ணணும். அது 4th பேப்பர்ல உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதையும் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தியரி பேப்பர்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் ஒன் பை ஒன். ஸோ இது நான் உங்களுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ அதை நீங்க ரோமன் லெட்டர் வைஸ் எது படிக்கணும்ன்றத ப்ராப்பரா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே டைம் இருக்கு. ஆகஸ்ட் 9 and 10 தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டேட்டு ஹையர் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதனால நல்லாவே டைம் இருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்க கூட இந்த ஒரு கைட்லைன்ஸா யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இதுல ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா சொல்லியிருக்காது, ஏதாவது ஸ்கிப் பண்ணிருந்தீங்கனாலும் அதை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ்பெஷலி இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா தரவு பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு பாருங்க. பிராச்சீன் பத்திய சைனிகா, ரஷ்மரதி, நவீன் பத்திய சைனிகா. ஓகேவா? ஸோ இந்த 3 பார்ட்ல தான் உங்களுக்கு பேப்பர் 1ல வந்து வரப்போகுது. ஸோ இங்க பாருங்க, இது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எத்தனை மார்க்ஸ்க்கு இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து 3 hours கொடுப்பாங்க, 100 மார்க்ஸ். ஓகே. ஸோ இதுல எந்தெந்த ரோமன் லெட்டர்ஸ் எவ்வளவு மார்க்ஸ்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவார்த்து தான் கேட்க போறாங்க, சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. ஓகேவா? ஸோ இது திஸ் ஆர் தட்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 5 இருக்கும். மீன்ஸ் என்னன்னா திஸ் ஆர் தட்னு கொடுத்து உங்களுக்கு டோட்டலா 5 கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆ பார்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராச்சீன் பத்திய சைனிகால இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட். ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவீன் பத்திய சைனிகால இருந்து வரும். அதுல லாஸ்ட் ஒன் 5th ஒன் வந்து உங்களுக்கு ரஷ்மர் இதுல இருந்து கேட்பாங்க, அதாவது செகண்ட்ல இருந்து. அந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 2 பாவார்த் வந்து உங்களுக்கு இந்த பிராச்சீன் பத்திய சைனிகால இருந்து கேட்பாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து உங்களுக்கு நவீன் பத்திய சைனிகால இருந்து கேட்பாங்க. 5th பார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்மர் இதுல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இதுக்கு நம்ம எந்தெந்த லெசன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் 2 பாவார்த்துக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க, அதாவது பிராச்சீன் பத்திய சைனிகால 3 லெசன்ஸ். இதுதான் இந்த டாபிக்ஸ். இதுல டோட்டலா உங்களுக்கு 9 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இருக்கா? சோ இதுல இந்த கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ் இவங்க 3 பேருனுடைய இந்த 3 டாபிக்ல இருக்கக்கூடிய இந்த இஆர்சியை வந்து நல்லா தரவு பண்ணி, அதுதான் சந்தர்ப்ப சஹித் வியாக்கியான்னு சொல்லுது, சிச்சுவேஷன். சோ இந்த 3 லெசன்ல இருக்கக்கூடியதை தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இ பார்ட்டில தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவீன் பத்திய சைனிக் கலந்து வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதுக்கு எந்தெந்த லெசன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது வந்து நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 லெசன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நவீன் பத்திய சைனிக்கால இந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து ஒரு 12 லெசன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அந்த 12 லெசன்ஸ்ல நம்ம இந்த இஆர்சிக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடியதை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சி வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க, அதனால உங்களுக்கு இந்த டாபிக் பத்தி தெரியும் இல்லையா? ஓகே. சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சி தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஷ்மரதி பார்ட். ஓகே. சோ இதுல டோட்டலா 7 சர்க்கு கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. சோ இது வந்து உங்களுக்கு சர்க் என்ற பார்ட்ல இருந்து வரும். இங்க பாருங்க, ரஷ்மரதி டாபிக்ல இந்த மாதிரி பிரதம் சர்க், தித்திய சர்க் அப்படின்றது ஒரு 7 பார்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இந்த ஃபர்ஸ்ட் 2
அது படிச்சுக்கோங்க. அது பிரதம் சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பார்ட்லயும் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா இதுல நம்ம படிக்க போறது 10 படிக்க போறோம். திவ்ய சர்க். ஓகேவா? ஸோ இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு ஒன்னு ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுவே உங்களுக்கு மார்க் பாருங்க. அப்ப எவ்வளவு மார்க்ஸ் கவர் ஆகுதுன்னா உங்களுக்கு 25 மார்க்ஸ் சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் பேப்பர்ஸ் வந்து பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ அதை கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா டோஹே பார்ட். உங்களுக்கு செகண்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோஹே வரும். டோஹே வந்து 10 மார்க்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? டோட்டலா 6 கொடுத்துட்டு உங்களுக்கு 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. டோட்டலா 6 இருக்கும். அதுல நீங்க எத்தனை அட்டன் பண்ணணும்னா 4 அட்டன் பண்ணணும். ஒரு தோஹேக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? 6 இருக்கும். அதுல நீங்க 4 அட்டன் பண்ணணும். இதுக்கு யாரோட தோஹே படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபீர்தாஸோடையும் துளசிதாஸோடையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? கபீர்தாஸ், துளசிதாஸ் அது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இன்னும் ரெண்டுத்துலயும் 10 தோஹே இருக்கு இல்லையா? சோ இதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸா வேணும்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் அட்டாச் பண்ணிருக்கேன் இல்லையா? அதுல ரிப்பீட்டடா வந்திருக்கிறத கூட நீங்க தோஹே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ரோம் லெட்டர். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? பிராச்சீன் பத்திய சைனிக் கலந்து தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. பாருங்க. ஆல்ரெடி நான் இஆர்சி பார்த்தோம்னு சொன்னீங்க அந்த டாபிக் தான். ஸோ அதுதான் நமக்கு தேர்ட் ரவுண்ட் லெட்டரா வரப்போது. இதுக்கு பாருங்க மார்க் வந்து 15. மோஸ்ட்லி பேப்பர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா மார்க் நிறைய இருக்கும். ஸோ ஈஸியா வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை 3 கொடுத்துருவாங்க. நீங்க எனி 1 அட்டன் பண்ணணும். அதுக்கு அதே சேம் தான். நீங்க அந்த ஆல்ரெடி ஜிஆர்சி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே இந்த 3 லெசனுக்குள்ள சாராம்சம் நல்லா படிச்சிருங்க. இவங்க 3 பேரோட பத்தியே டாபிக் வந்து நல்லா படிச்சிருங்க. ஓகே. இதுக்கு எல்லாமே நான் வீடியோஸ் லெசன் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதை ரெஃபர் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். தோஹே ஆல்சோ நான் வீடியோ போட்டிருக்கேன். தோஹேவும் நீங்க அதுல ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ரோம் லெட்டர் என்னன்னா இதுதான் ரஷ்மருதில இருந்து உங்களுக்கு வரக்கூடியது. இது திசா தட்ல கேட்பாங்க. இதுக்கும் மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 பேரோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கர்ண, அர்ஜுன், துரியோதன். ஓகேவா? இந்த 3 பேரோட ஆல்ரெடி இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு பொதுவா தெரிஞ்சதுதான் இல்லையா? சோ ஜஸ்ட் உங்களை பத்தி ஒரு கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 பேர்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேவா? சோ அதனால இந்த ஸ்டோரி வந்து நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்குமே இந்த லெசன்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. அதை ரெஃபர் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து கேட்டுட்டு நீங்க ஓனாவே எழுதலாம். ஏன்னா பிரவீன் உத்ராத் வந்துட்டீங்க. சோ ஒரு டாபிக் படிச்சாலே நீங்களே ஓனா எழுதுறதுக்கான கெப்பாசிட்டி ஆல்ரெடி இருக்கும் இல்லையா? சோ அதனால இந்த 3மே ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 15 மார்க்ஸ் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா 5th ரோம் லெட்டர். இதுதான் வந்து உங்களுக்கு நவீன் பத்திய சைனிக்கால இருந்து வரப்போகுது. ஓகேவா? சோ இதுல ஆல்ரெடி நம்ம எத்தனை லெசன் சொல்லிருக்கோம்? 12 லெசன்ஸ் டோட்டல் லெசன் சொல்லிருக்கோம். அப்ப இதுக்கு நாம இந்த எஸ்ஏ அதாவது இங்க ஆத்தரை பத்தி கேட்டிருப்பாங்க. அதுக்கே பாருங்க 15 மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது ஏ கவிக்கு காவியகத் விசேஷ்தாயே அவங்களுடைய போயட்டினுடைய அந்த காவியம் இருக்கு இல்லையா? அதை பத்திய ஸ்பெஷல் வந்து இதுல நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்றாங்க. இதுவுமே சாய்ஸ் இருக்கு. 3 கொடுத்துட்டு 1 தான் அட்டன் பண்ணணும். 15 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 பேரோடது நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அயோத்தியா சிங் உபாத்தே ஹரியாவது, மைதிலி சரண் குப்து, சுமித்ரா நந்தன் பட் இந்த 3 பேரோடது நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிசி ஏ கவிதாக்கா சாராங்ஷன் கொடுத்திருக்காங்க 6th ரோம் லெட்டர். இதோட கனெக்டட் தான். அதாவது இவங்க எழுதின போயமை வந்து எக்ஸ்பிளனேஷன் தான். ஒரு போயம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு ஆன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓகேவா? கவிதாக்கா சாராங்ஷ் இதுவுமே வந்து இந்த பாட்டுல இருந்துதான். இது நவீன் பத்திய சைனிகா. சோ இதுல எது படிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. மோஸ்ட்லி இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த ரைட்டருக்கு கீழே 2 போயம் அவங்க எழுதின 2 போயம் கொடுத்துருவாங்க. அதுல ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு வரும். சோ ரெண்டுமே நீங்க படிக்க வேண்டாம். ஸ்டார் போட்டிருக்கிறத மட்டும் படிச்சீங்கன்னா போதும். சோ இதுக்கு யாரு வருதுன்னா கர்மவீர் படிச்சுக்கோங்க. கர்மவீர். நெக்ஸ்ட் மாத்ரு பூமி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மாணவ் தேர்ட் லெசன். அதே தான் இங்க நீங்க இஆர்சி ரைட்டர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய அந்த போயட்ஸ்னுடைய போயம் எக்ஸ்பிளனேஷனும் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் கர்மவீர், மாத்ருபூமி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாணவ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரித்தா. ஓகேவா? இதுல ஸ்ரித்தா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கலம் அவுர் தல்வார். சோ டோட்டலா இந்த 5 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா?
அகைன் சொல்றேன், கர்மவீர், மாத்ருபூமி, மானம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 9th லெசன் கலம் ஒரு தல்வார், 10th லெசன்ல ஸ்ருத்தா. ஸோ இது டோட்டலா 5 வந்து நல்லா தரம் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியா நம்ம 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா அதே ரஷ்மர் இதுல இருந்து திருப்பி வருது. அந்த கர்ண அர்ஜுன் எல்லாம் படிச்சோம் இல்லையா, அதுல டிப்னி, அதாவது ஒரு சின்ன ரோல்ல வர கேரக்டர்ஸ் தான் இதுல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. எனி 1 எழுதணும். மார்க் வந்து 10 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து ரஷ்மரதி டாபிக்ல இருந்து நம்ம கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். இங்க பாருங்க, அதுக்கு கீழே அதாவது இவங்க வந்து மெயின் சரித்திர சித்திரம் கொடுத்திருப்பாங்க. அதுல அந்த சரித்திர சித்திரத்துல கொஞ்சம் ஸ்மால் கேரக்டர்ஸ்ல மீன்ஸ் என்னன்னா லிட்டில் பிட் பார்ட்ல வரவங்க. இங்க பாருங்க, குந்தி, பரசுராம், யுதிஷ்டர். ஸோ இந்த 3 பேரோட நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பரசுராம் வந்து நிறைய டைம்ஸ் கேட்கறாங்க, அது இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? குந்தி, பரசுராம், யுதிஷ்டர், இந்த 3 பேரோட நல்லா கூத்துரு பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஒண்ணு நீங்க ஈஸியா எழுதிடலாம். இதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஸ்டோரியில நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. எது கேட்டாலும் நீங்க ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அந்த கேரக்டர்ஸை பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் லெசன்ஸ் மூலமா. ஏன்னா இது தனியா நம்ம புக்குன்னு எடுத்து படிக்க முடியாது இந்த டாபிக்ஸ் எல்லாம். ஸோ அதனால இந்த ஸ்டோரி படிக்கும்போது இந்த ஸ்டோரி படிக்கிற மாதிரி அப்படியே படிச்சிடுங்க. நீங்களே ஓனாவே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கவர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேப்பர் பாருங்க, திவ்திய பத்திரல எந்த டாபிக்ஸ் வருதுன்னா காவிய கி ரூப, காவிய சாஸ்திர, பாஷா, விஞ்ஞான், பிரவேஷ். ஸோ இந்த 3 டாபிக் நமக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ இதுல எதுலாம் எந்தெந்த ரொம்ப லேட்டஸ்ட் கவர் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, எதுவுமே வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் பேப்பர் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டருக்கு மட்டுமே பாருங்க 30 மார்க். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதுனா 2 प्रश्नों के उत्तर कम से कम 50-50 பக்தியோं में लिखिए. ஓகே, ஸோ 2 கொஸ்டின் எழுதணும். உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இது எந்த டாபிக்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காவிய கிரூப்ல இருந்து தான் வரப்போகுது. இப்ப காவிய கிரூப் இதுல எந்தெந்த கொஸ்டின்ஸ் நான் படிக்கணும்னு சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல செகண்ட் கொஸ்டின் செகண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, திஸ் ஆர் தட். அப்ப இந்த 2 கொஸ்டின் எந்த பேட்டர்ன்ல கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் அடுத்தது உங்களுக்கு 4th கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. 4th படிக்கணும். செகண்ட், தேர்ட், 4th. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின். நெக்ஸ்ட் 6th, 7th, 8th, 9th ரொம்ப இம்பார்ட்டண்டா போட்டுக்கோங்க. இது அடிக்கடி இதுவுமே உங்களுக்கு வந்து கேக்குறாங்க. 9th. நெக்ஸ்ட் வந்து 10th. ஓகேவா? சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 10 லெசன்ல இருக்கக்கூடியதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 லெசன். ஓகேவா? இது வந்து நல்லா குத்ரு பண்ணிக்கோங்க. இந்த 10 லெசன்ஸ்க்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. 10th லெசன் அதோட பாத்தீங்கன்னா 15th லெசன் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 லெசன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15th லெசன். மோஸ்ட்லி இந்த 10 லெசன் படிச்சாலே உங்களுக்கு அதுக்குள்ளே கவர் ஆயிடும். ஓகே, 15th லெசன் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 10 லெசன் அண்ட் 15th லெசன் இந்த ரோமன் லெட்டர்ஸ் நம்ம வந்து படிச்சா போதும். அப்ப அந்த 10 லெசன் படிக்கிறோம் பாத்தீங்களா, அதுலதான் உங்களுக்கு 2 நம்ம எழுதுற மாதிரி வந்துரும். அப்ப அந்த 10 லெசன் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா 30 மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து காவிய சாஸ்திர. இதுலதான் இந்த ரஸ் பார்ட், சந்து, அணி, அலங்கார் அந்த டாபிக்லாம் வரப்போது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சோ காவிய சாஸ்திரல உங்களுக்கு டோட்டலா இந்த 4 செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அதான் கவர் ஆக போகுது. இங்க பாருங்க, இது என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க பேட்டர்ன். இன்ஹிங் தோ ரசோங்கா சோதாஹரன். அப்ப 2 ரஸ் எழுதணும், 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும் வித் எக்ஸாம்பிள்ஸோட. சோ 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு ஆன்சருக்கு உங்களுக்கு 5 மார்க் கொடுக்க போறாங்க. ஓகேவா? சோ அப்ப இதுல நீங்க டோட்டலா 10 இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் 5 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எத்தனை? ஃபர்ஸ்ட் 5. அதே மாதிரி இதுல எத்தனை ரஸ் அப்படி இருக்கு அப்படின்றதே நீங்க பாத்துக்கோங்க. இது மௌகிக்ல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினாவே கேட்பாங்க. ஓகேவா? எத்தனை ரஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டினாவே கேட்கும் போது நீங்க 10 அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மோஸ்ட் நம்ம நவரசங்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம், 9 அப்படின்னு தானே சொல்லுவோம். பட் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் 10 இருக்கு.
ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஏன்னா எல்லாரும் மோஸ்ட்லி என்ன சொல்லிடுவாங்க, நவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம யூஸ்வலா சொல்ற நவரசங்கள் அப்படி இதை வச்சு. பட் அது வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 இருக்கு டஸ் டஸ். அதனால மௌகிக்கு அப்ப இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலங்கார், தேர்ட் ஒன் அலங்காரக்கு சோதாகரன். இதுவுமே 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு 5 மார்க். இதுக்கு சொல்ற டாபிக்ஸ் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க அலங்கார். ஓகேவா? இது மோஸ்ட்லி நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அது எது ரிப்பீட்டடா வருதோ அது கூட நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணீங்கனாலே போதும் அலங்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th ரோமன் லெட்டர் வந்து சந்தோं के लक्षण சோதாகரன். அதேதான் சந்த், யாப் இலக்கணம், யாப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்குமே ஒரு ஆன்சருக்கு வந்து 10 மார்க், சாரி 5 மார்க். ஸோ இதுக்கே வந்து நீங்க டோட்டலா எத்தனை இருக்கு, 16 இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் 8 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எனக்கு 8 படிக்கிறதும் கஷ்டம் அப்படின்றவங்க சேம் அதே தான், அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எது ரிப்பீட்டடா வந்திருக்கோ அதை மார்க் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் கூட நீங்க படிச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 8 வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்லி இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் டோட்டலா எத்தனை சந்த் இருக்கு, எத்தனை அலங்காரம் இருக்குன்றது இந்த கவுண்டிங்ஸ் ஆல்சோ பார்த்து வச்சுக்கோங்க அட்லீஸ்ட். அப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மௌகி கேட்கும் போது ஈஸியா இருக்கும். ஏன்னா மௌகி பொறுத்த வரைக்கும் 50% பாத்தீங்கன்னா உங்க பிரவீன் உத்தராதுல இருந்து தான் கேட்பாங்க. எத்தனை இருக்கு, எது எந்தெந்த டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? அந்த ரஷ்மரதியை பத்தி கேட்பாங்க, மெயின் டாபிக் அதுல இருந்து கேட்பாங்க. சோ யாரு என்னென்ன, குந்தி எந்த கேரக்டர்ல வராங்க, சோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கின்ஹே दो प्रश्नों के उत्तर लिखिए. இதுவுமே பாத்தீங்கன்னா 4 கொடுத்துட்டு நீங்க 2 அட்டன் பண்ணணும். டோட்டலா 30 மார்க்ஸ். அப்ப நீங்க மெயின் கான்சென்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் 5th ரோம் லெட்டர் பண்ணாலே நமக்கு 60 மார்க் கவர் ஆயிடுது. தெரியுதா உங்களுக்கு? சோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் படிக்க முடியாதவங்க இந்த 2 ரோம் லெட்டர்ஸாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கனாலே பாஸ் பண்ணிடலாம். ஸோ 5th ரோம் லெட்டருக்கு என்னன்றது நான் சொல்றேன். இதுதான் உங்களுக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட் நம்ம கேட்க போறது. பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் நமக்கு வரப்போகுது. இதுல கொஞ்சம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய கூட டாபிக்ஸ் இருக்காது. இது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இதுமே நான் சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் இதுமே 2 கொஸ்டின் 3 கொஸ்டினுக்கு சேர்த்து ஒரு ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட், ஓகேவா? தேர்ட் வந்து ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th 5th சேர்ந்தது ஒரு கொஸ்டின், அது மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க 6 7 8 சேர்ந்து ஒரு கொஸ்டின், அது மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின். நெக்ஸ்ட் 10th போலி விபாக், இது அடிக்கடி கேட்கக்கூடியது உங்களுக்கு. போலி விபாகன்றது அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 11th 12th 13. அப்போ கண்டினியூஷனா 1 to 13 கொஸ்டின்ஸ். அப்ப 13 கொஸ்டின்ஸா அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 3 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தானே. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் தான் படிக்கிற மாதிரி டோட்டலாவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பிட்வீன் ஒரு சில கொஸ்டின் சொல்றேன், அது கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. 17th ஹிந்தி சப்த பண்டார். ஓகேவா? 17th மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24th கொஸ்டின் தேவநகரி லிபிக்கு வைஞானிகதா. 24th 25th மார்க் பண்ணிக்கோங்க. 25th ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? हिंदी उर्दू हिंदुस्तानी और दक्खनी हिंदी का विवेचन कीजिए. सो अगेन சொல்றேன், ஃபர்ஸ்ட் 10 क्वेश्चंस படிச்சுக்கோங்க. 17th क्वेश्चन, 24th and then 25th क्वेश्चंस. சோ இத படிச்சாலே நீங்க 30 மார்க்ஸ் ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் 13 क्वेश्चंसல கூட நமக்கு 2-3 क्वेश्चंस சேர்ந்து வரதுனால ஒரு 5 क्वेश्चंस தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா ஒரு 8 क्वेश्चंस கிட்ட தான் உங்களுக்கு வருது ஆன்சர்ஸ் அட்டெண்ட் பண்றேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிப்பனி வருது 6th ரோமன் லெட்டர். இது வந்து 4 கொடுத்துட்டு 2 அட்டெண்ட் பண்ணணும். சோ இதுக்கும் நான் எது படிக்கிறேன்னு சொல்றேன். சோ அதை கொஞ்சம் மார்க் படிக்கோங்க. இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, டிப்பனி தனியாவே கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் के लिए
ஃபர்ஸ்ட் அபியாஸ் முடிஞ்சிருது இல்லையா, அதுக்கு அடுத்ததே அப்படியே டிப்பனி வரும் உங்களுக்கு. இந்த கொஸ்டின்ஸ் இப்ப சொன்னல, அந்த கொஸ்டின்ஸ்க்கு அடுத்தது இது இண்டெக்ஸ் பேஜ் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த டிப்பனில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 8 வரைக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின்ஸ், ஓகேவா. அதுக்கு அடுத்தது அதோட பாத்தீங்கன்னா 11th ரஜ் பாஷா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 16th ஒன், 17th, 18, 19, 20. So last 5 questions. அதே மாதிரி இல்ல 8th, 11th. First 8 questions, 11th one, அதோட last 5. So then இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா வேணும்னா சேம் அதே தான் உங்களுக்கு அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் அட்டாச் பண்ணிருக்க இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு எது ரிப்பீட்டடா இருக்கும் அது கூட நீங்க வந்து மார்க் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பேப்பர் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ரோமன் லெட்டர்ஸ் கொஞ்சம் எழுதுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இதுவும் அந்த ரோமன் லெட்டர்ஸ்க்கு மார்க்ஸ் ரொம்ப வேல்யூ இருக்கு, 100 மார்க்ஸ் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த டோட்டல் ரோமன் லெட்டர்ஸும் இதுவுமே கம்மி தான். டோட்டலாவே 6 ரோமன் லெட்டர்ஸ் தான் இருக்கு நமக்கு இல்லையா. இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, 6 கொடுத்துட்டு உங்களுக்கு 2 தான் அட்டன் பண்ணணும். ஸோ சாய்ஸ் வந்து நிறையவே இருக்கு பாருங்க இந்த பேப்பர் 3க்கு. ஓகேவா. ஸோ இதுக்கு நீங்க இந்த திவ்ய பத்திர பார்ட் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து தான் நமக்கு அந்த 6 ரோமன் லெட்டர்ஸ் நம்ம கேட்க போறாங்க. இங்க பாருங்க, 3 பத்தகா நிபந்தது, நெக்ஸ்ட் பிரயோஜன் மூலக் ஹிந்தி, அனுவாத் அபியாஸ் டிரான்ஸ்லேஷன், மௌகிக் பார்ட் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த 3 பத்தகால இருந்து தான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. 6 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். இதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசனுக்குள்ளதான் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் 6 லெசன் இதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்ஸ் மாதிரி வரும். அதுதான் வந்து பிரயோஜன் மூலக் ஹிந்தி கீழே வர்றது உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்ஸ். அதாவது ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, சோ அதுதான் இதுல வந்து நம்ம கேட்க போறாங்க. பிரயோஜன் மூலக் ஹிந்தி லெட்டர் ரைட்டிங். இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அதிகம். டோட்டலா இந்த டாபிக் குள்ள வந்து மட்டும் 30 மார்க்ஸ் வரப்போகுது. சோ அப்ப டோட்டலா அந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரும் செகண்ட் அண்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலே 60 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். இங்க பாருங்க, சோ இதுல செகண்ட் ரோமன் லெட்டர் அதே லெட்டர் ரைட்டிங்ல 5 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ணணும். ஒரு ஆன்சருக்கு வந்து 5 மார்க் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா. அப்போ அண்ட் தென் இதே தேர்டும் செகண்ட் தேர்டும் பாத்தீங்கன்னா ஒரே ரோமன் லெட்டருக்குள்ள தான் நமக்கு புக்ல கொஸ்டின்ஸ் வருது. சோ இதுல திஸ் ஆர் தட் கொடுத்து நமக்கு 15 மார்க் வரப்போகுது. இது வந்து ஜெனரல் லெட்டர் ரைட்டிங் மாதிரி. நீங்க இப்ப விஷாரத் பூர்வத்துல படிச்சிருப்பீங்களா லெட்டர் ரைட்டிங், சேம் அதே கான்செப்ட் தான். இதுல லெட்டர் ரைட்டிங்ஸ் பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 9 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 9 அதுல இந்த 4th ஒன் மட்டும் கிடையாது, சாரி 5th ஒன் மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 4, 6, 7, 8, 9. ஓகேவா. 5th ஒன் மட்டும் கிடையாது, அது வேண்டாம். மத்ததெல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அப்ப இந்த டோட்டல் இதை மட்டும் படிச்சாலே இதுலயே நீங்க 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், 15 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா. அப்ப டோட்டலா நீங்க எத்தனை படிக்கிறீங்கன்னா 8 தான் படிக்க போறீங்க. அதுல உங்களுக்கு ஈஸியா 30 மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இதுக்கும் ஒரு லெசனுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. சோ அதே மாதிரி ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ இதுல 5 மார்க்ஸ் கேக்குறாங்க இல்லையா, 5 மார்க்லயும் வருது. அதே இது 15 மார்க்லயும் வரும்போது 5 மார்க்குக்கு நீங்க வெறும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு சாம்பிள் லெட்டர் ரைட்டிங் எழுதுனா போதும். பட் இதுக்கு வந்து நீங்க இந்த பத்திரக்கை அங்க் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸோட கேக்குறாங்க. 15 மார்க் கேட்டாங்கன்னா நீங்க இன்ட்ரோடக்ஷன் எழுதணும், பத்திரக்கை அங்க் எழுதணும், அதுக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதணும். சோ இது 3மே எழுதினாதான் உங்களுக்கு 15 மார்க். இது நீங்க 5 மார்க்ல கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த லெட்டர் மட்டும் ஒரு எக்ஸாம் சாம்பிள் லெட்டர் மட்டும் எழுதினா போதும் உங்களுக்கு 5 மார்க். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்கறாங்க அது. சோ அடுத்தது இந்த சாய்ஸா லெட்டர் ஒன்னு இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் என்னன்னா இந்த 15 மார்க்குக்கு இந்த லெட்டர் ரைட்டிங் டாபிக் உள்ள இருந்து 2 கேட்டுருவாங்க. ஓகேவா. சோ அந்த இது என்னன்னு நம்ம பாத்துடலாம் உங்களுக்கு. அது டோட்டலா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்ச உடனேவே உங்களுக்கு இருக்கும். புக்ல பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் புக்ல இப்ப நான் ஆக்சுவலி கைட்ல தான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் பண்ணி ஈஸியா இருக்குன்றதுனால இதுல டோட்டலா 8 லெட்டர் ரைட்டிங்ஸ். இது வந்து நீங்க ஓனாவே ஆக்சுவலி எழுதலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரவேசிக்கால இருந்தே உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ நீங்க ஜஸ்ட் கொஸ்டினை படிங்க, படிச்சுட்டு நீங்க ஓனா கூட எழுதலாம். சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் தெரியுதா உங்களுக்கு. சோ இது வந்து நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிப்பீட் ஆடுறத கூட நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம்.
டோட்டலா 8 இருக்கு. இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 5 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ரைட்டிங் நல்லா தரவு பண்ணிக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ரைட்டிங் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நீங்க கொஸ்டின் படிச்சுட்டு நீங்களே ஃபார்மட் எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. 4th ரோம் லெட்டர்லாம் ரொம்ப ஈஸி. சங்ஷேப், ப்ரிசைஸ் ரைட்டிங், பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, நீங்க அதை ஷார்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 5th ரோம் லெட்டர் வந்து டிரான்ஸ்லேஷன். மார்க் பாத்தீங்களா பிரவீன் உத்தரத்துக்கு நமக்கு ஈஸியான மார்க் ஸ்கோரிங் பேப்பர்ஸ். ஸோ 30 மார்க் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்கே நமக்கு கிடைக்குது. பிராந்திய பாஷாமி மனுவாத் ஹிந்தியில கொடுத்துருவாங்க. நீங்க ஆல்ரெடி தமிழ் டு இங்கிலீஷும் எழுத போறீங்க. சேம் அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்கன்னா ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கும் 15 மார்க். ஸோ ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இவ்வளவுதான் உங்களுக்கு 3rd பேப்பர்ல ரோமன் லெட்டர்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்க போறது. ஸோ அப்ப இதுல நீங்க எது உங்களுக்கு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த ரோமன் லெட்டர்ஸ் சூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம்ல அட்டன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த கிராமர் பார்ட்லயே உங்களுக்கு பாருங்க லெட்டர் ரைட்டிங், சங்ஷேப் இது ஒரு 25 மார்க்ஸ், டிரான்ஸ்லேஷன் ஒரு 30 மார்க்ஸ். அப்போ 55 மார்க்ஸ் பாஸ்க்கானது உங்களுக்கு இந்த ரோமன் லெட்டர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ பிரவீன் முத்ரா நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில இஆர்சிஸ் ஆல்சோ நான் இம்பார்ட்டன்ட் வந்து Q&Aல இருந்து உங்களுக்கு PDF லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. ஸோ என்னென்ன லிங்க்ஸ் கொடுத்துருக்கணும் அதை ஓப்பன் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. இன்னுமே கொஞ்சம் டேட் இருக்கு. ஏன்னா ஓகேவா, ஃபைன் இல்லாமன்றது 25th முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்ளை பண்றவங்க ஒரு 10 rupees ஃபைனோட அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பட் அப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னும் அப்ளை பண்ணாம இருந்து மறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா?